வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ரீசெண்டாக தான் பஜாஜ் அவங்களுடைய வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பைக்கான பஜாஜ் ஃப்ரீடம் 125 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு பைக் வந்து சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல்ன்ற ஒரு பை ஃபியூலால் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு வெஹிக்கிள் நம்மளுக்கு இப்போ இருக்கிற யூஸ்வலான பெட்ரோல் பைக்ஸுக்கு இதோட இடத்த ரிப்ளேஸ் பண்ணுமா, இந்த வெஹிக்கிள்ஸுக்கெல்லாம் ஈடு கொடுக்குமான்ற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இந்த ஒரு 125cc இன்னொரு பெஸ்ட் பைக்கான இந்த ஹோண்டாவோட SP125க்கும் இந்த பஜாஜோட ஃப்ரீடம் 125க்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். ரைடிங் கம்ஃபர்ட், ரைடிங் எக்கனாமிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது வந்து தெளிவாக சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் வந்து நம்ம ஃப்ரீடம் ரைட் பண்ணல. பட் ஓவராலாக ஒரு ஸ்பெக் கலெக்ஷன் வச்சு சொல்லிடலாம். இந்த வண்டியோட ஸ்பெக் இப்படி இருக்குது, இதோட ஸ்பெக் இருக்குது, இதில் இது மாதிரி சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அது மாதிரி ஒரு ஸ்பெக் டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். பார்த்து மேடிச்சுன்னு ஒரு உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கேன். ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கப்பா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். அவங்க டிசைன் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோண்டாவோட SP125 ஒரு யூஸ்வலான ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அப்பீரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர் பைக் மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட இந்த ஒரு ஃப்ரீடம் 125 பொறுத்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் ஸ்டைல். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு மனசில் வந்த ஒரு இமேஜ் ஒரு மொப்போடோட ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் அப்படியே போக போக கொஞ்சம் அந்த ஒரு சுற்றி அந்த சைட் பேனல்ஸ் அந்த வண்டியோட டேங்க்லாம் பார்க்கும்போது அதுவுமே நல்ல ஒரு அப்பீரன்ஸோடய இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் டிசைன் விஷயத்தில் நீங்கள் தான் சொல்லணும் இது ரெண்டுத்தோட அப்பீரன்ஸில் எது பெட்டராக இருக்குதுன்றது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட சீட்டிங் அண்ட் ரைடிங் எக்கனாமிக்ஸ் அவங்க சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோட SP125 ஒரு டீசெண்டான சீட்டு அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற பைக்ஸோட 25% அதிக லென்த் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. அந்த சீட்டில் அசால்ட்டாகவே 4 பேர் வரைக்கும் உட்கார முடியும். பட் இருந்தாலும் ரூல்ஸ் படி 4 பேர் உட்காரக்கூடாது. இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னால் நல்ல ஒரு லென்த்தியரான சீட் இந்த செக்மெண்ட்லேயே அந்த அளவுக்கு பெரிய சீட் வேறு எந்த ஒரு வெஹிக்கிளுமே கிடையவே கிடையாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் போகிறது அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீடம் 125 ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நம்மளுக்கு யூஸ்வலாக வர மாதிரி டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன் தான். பட் அதுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க, இந்த ராயல் என்ஃபீல்டெல்லாம் கொடுக்குற மாதிரி. பின்னாடி வந்து நம்மளுக்கு லிங்க்டு மோனோஷாக் சஸ்பென்ஷன், இதுவுமே இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் இன் டைமும் கொடுத்துருங்க. அதனால் உங்களுக்கு ரைடிங் ஸ்டெபிலிட்டியும் சரி ரைடிங் கம்ஃபர்ட்டும் சரி ரெண்டுமே பெட்டராகவே இருக்கும். நம்ம ஹோண்டாவோட SP125 சரி ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க் யூஸ்வலாக வர மாதிரி, பின்னாடி வந்து நார்மலான அந்த ஒரு கேஸ் டைப் சஸ்பென்ஷன் ஸ்ப்ளிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோடைய சஸ்பென்ஷனும் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு தான், பட் கொஞ்சம் ஸ்டிஃபர் டியூண்டாக இருக்கும். பட் ஓரளவு பார்க்கும்போது நம்ம பஜாஜ் ஃப்ரீடம் கிட்ட லிங்க்டு மோனோஷாக்ன்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சரிஸ்டிக்கான விஷயங்களுமே கூட இருக்குது பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசன். நமக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து அனுப்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹோண்டாவோட SP125 ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெயின் ஹெட்லைட் LED வந்துடுது. மற்றபடி இந்த ரியரு இண்டிகேட்டர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் ஹாலஜன். அதுக்கடுத்து நம்ம பஜாஜ் ஃப்ரீடம் பொறுத்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் வரும். இதே நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட் வந்து LED ப்ளஸ் பின்னாடி ரியரும் LED, இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் வந்துடும். நீங்கள் எந்த மாடல் எடுத்து ஓரளவு லைட்டிங் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஓகே தான். பட் இன்னும் நம்ம பஜாஜ் கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹாலஜன் ஆப்ஷனும் இருக்குன்றது தான் உண்மை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹோண்டாவோட SP125 அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் வந்து இட்ஸ் மோர் தென் என் ஆஃபான ஃபீச்சர்ஸ் இருக்கும். இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். கனெக்டிவிட்டிலாம் இருக்காது, ஒரு ஃபுல் டிஜிட்டல். பட் அதில் ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர்னு ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட ஃப்ரீடம் 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா அதுலேயும் உங்களுக்கு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேசிக் மாடல் போகிறீங்கிறப்போ ஒரு ஃபுல்லி டிஜிட்டல், பட் ஆனால் அதில் அந்தளவுக்கு பெரிய டீட்டெயில்ஸ் இருக்காது. சைடில் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கிறப்போ அதுலேயும் ஒரு ஃபுல் டிஜிட்டல், பட் ஆனால் அது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரியலி ஃபீச்சர்ஸ் விஷயத்தில் டாப் லோடராகவே இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த பஜாஜோட அந்த ஒரு ஃப்ரீடம் 125 பெஸ்ட்டாகவே இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டாவோட SP125 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு யூஸ்வலான ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா 10.72 bhp ஆஃப் ஃபோர்ஸும் 10.9 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த செக்மெண்ட்டில் இட்ஸ் நல்ல ஒரு ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட அந்த
ஒரு இன்ஜின் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட எஃபிஷியன்சி அண்ட் இதோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிலையபிலிட்டி செம்ம ஸ்மூத் அண்ட் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின். இந்த இன்ஜினோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு ஒரு 100 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 65 km வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ்னா அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP125 தான். அது இல்லாமல் இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டும் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வண்டியை வந்து இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நிறைய பேர் விரும்பி எடுக்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட ஃப்ரீடம் 125 இன்ஜின் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதுலேயும் நம்மளுக்கு சேம் ஒரு 125cc ஹரிசாண்டலான ஒரு இன்ஜின். அது ஏன் ஹரிசாண்டல் இன்ஜின் இதில் பஜாஜ் ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ்னஸ்க்கு தான். ஆமாம், பொதுவாகவே ஒரு வெர்டிகல் இன்ஜின்ன்றது அந்த வண்டியோட பாடியில் நிறைய இடத்த கவர் பண்ணிடும். பட் ஒரு ஹரிசாண்டல் இன்ஜினில் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குன்றதுனால இந்த ஒரு சிஎன்ஜி டேங்க்கு அதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்காக ஹரிசாண்டல் இன்ஜினாக பஜாஜ் இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயங்கள் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஜினில் கொடுத்துருக்க மாதிரி 2 valve தான், ஏர் கூல்டு தான், நம்மளுக்கு 5 speed கியர் பாக்ஸ் தான், வித் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இன்ஜின் இஸ் சேம் டு அதர் பைக்ஸ். ஆமாம், மித்த பெட்ரோல் பைக்ஸ் மாதிரி தான் இதோட ஒரு இன்ஜின் செக்மெண்ட்டும் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இப்போ இந்த வண்டியோட அந்த ஒரு பவர் ஃபீஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 9.3 bhp பவர் சிம், அதுக்கடுத்து 9.7 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு செக்மெண்ட் லீஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பெட்ரோல் அளவுக்கு சிஎன்ஜின்றது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. இது ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள்ன்றதுனால இதோடைய பர்ஃபார்மன்ஸுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் பஜாஜ் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர் இருக்குதுப்பா. சரி ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நீங்கள் பெட்ரோல் மோடில் போகிறீங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 93 km/h வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் இதில் சிஎன்ஜி மோட் இருக்குது. ஆமாம், சிஎன்ஜியில் நீங்கள் போகிறீங்கப்போ ஒரு 90 km வரைக்கும் டாப் ஸ்பீட் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ். ஆமாங்க, யூஸ்வலாகவே இந்த ஒரு சிஎன்ஜிக்கு நம்ம எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்து வச்சுருக்கோன்னா அந்த வண்டியோட மைலேஜுக்காக தான். ஆமாம், இந்த வண்டியோட மைலேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்ரோல் மோடில் போட்டு ஓட்டுறீங்கப்போ பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் வந்து அரௌண்ட் ஒரு 63 to 64 kmph வரைக்கும் தரதாக சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பெட்ரோல்லே உங்களுக்கு 64 வரைக்கும் தருதுன்றப்ப ஆல்மோஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தர ஒரு பைக்காகவே இருக்குது பெட்ரோல் பொறுத்த அளவுக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இதில் ஒரு சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஒரு சிஎன்ஜி ஆப்ஷன் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி ஓட்டுறீங்களப்ப உங்களுக்கு வந்து ஒரு பர் கேஜிக்கு 100 km வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ரியலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ட்ராவல் மீடியனாக இருக்க போது. ஆமாம், நீங்கள் ஒரு 85 ரூபா ஒரு 87 ரூபா கிட்ட வரைக்கும் வருது ஆவரேஜான சிஎன்ஜி ப்ரைஸிங் தமிழ்நாட்டில். அப்படின்னு பார்த்தா ஒரு 80 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சிஎன்ஜி 1 kg ஃபில் பண்ணிட்டு அதில் நீங்கள் 100 km வரைக்கும் ட்ரைவ் பண்ணலான்றது ரியலி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். எஃபிஷியன்சி எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜினில் எந்த இன்ஜின் யாருக்கு பெஸ்ட்டுன்ற ஒரு விஷயம் பார்த்துறோம். நம்ம பஜாஜோட ஃப்ரீடம் 125 பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான இன்ஜின் தான். பட் இருந்தாலும் அது ஒரு புது இன்ஜின், அது இல்லாமல் ஒரு சில புது சிஸ்டத்தை கெயின் பண்ணி வருகுதுன்றப்ப அதில் நிச்சயமாக மேபி ஏதாவது ஃபால்ட்ஸ் எரர்ஸ் வரதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருக்குது. பட் நம்ம ஹோண்டா SP125 சொல்ல தேவையில்ல, அது வந்து ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு இன்ஜின், ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கலாம். பட் ஃப்ரீடம் 125 போக போக தான் தெரியும் அந்த இன்ஜினோட அந்த ஒரு ரிலேபிலிட்டி, ரிஃபைன்மெண்ட்டு, அது இல்லாமல் அந்த சிஎன்ஜி கிட்லாம் எப்படி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதான்றது. மேபி எல்லாம் ஒழுங்காக தான் பண்ணியிருப்பாங்க. பட் மேபி ஏதாவது ஒரு சான்சஸில் ப்ராப்ளம் வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சால் அது R&D டீம் அந்த அளவுக்குலாம் விட்டுருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பக்காவாக தான் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிளை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்ரோல் இன்ஜின்ன்றது ஒரு ட்ரஸ்டடான ஒரு விஷயம். அது இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், இந்த இடத்துல உங்களுக்கு பெட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. சிஎன்ஜியில் ஸ்டார்ட் ஆகலான்றப்ப நீங்கள் பெட்ரோலில் ஸ்விட்ச் பண்ணி அப்படியும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த ரெண்டோடைய பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்லாம் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் யூஸ்வலாக வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு வெஹிக்கிள்லையும் ரெண்டுத்துலையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன்ன்ற மாதிரி இதை மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையும் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான். டயர்ஸ் பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக அந்த ஒரு 125cc வர மாதிரி தான் ரெண்டு பைக்குக்குமே கொடுத்துருக்காங்க. பட் என்ன நம்ம பஜாஜ் ஃப்ரீடமில் வந்து பின்னாடி டயர் கொஞ்சம் நல்லா வைடராக கொடுத்துருக்காங்க. 80/100 செக்ஷன் டயர்ஸு, அது ரியலி நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ஹோண்டாவோட SP125 டோட்டல் வெயிட்டு 116 kg லைட் வெயிட்டுங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு 116லேயே முடிச்சிருக்காங்கன்றது ரியலி நல்ல ஒரு விஷயம். சீட் ஹைட் பொறுத்தளவுக்கும் 790 mmன்றப்ப ஷார்ட் ரைடர்ஸுக்கும் ரியலி கேப்பபிளான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு 160 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்போ கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ரோடையுமே நீங்கள் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல்
டேக்கிள் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட ஃப்ரீடம் 125 பொறுத்தளவுக்கு அதோடைய டோட்டல் வெயிட் வந்து ஒரு 149 kg. ரீலி கொஞ்சம் ஹெவியர் வெயிட் தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்கிட்டாகணும். அது வந்து வெறும் ஒரு பெட்ரோல் இன்ஜின் தான். பட் இது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க் இருக்குது, சிஎன்ஜி கிட் இருக்குது. அதெல்லாம் பொதுவாகவே பஜாஜ்னாலே அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்றப்ப வெயிட் விஷயத்தில் இட்ஸ் ஓகேவாக தான் எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 725 ஷார்ட் ரைடராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அந்த டேங்க் வந்து சீட்டுக்கு அடியில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சீட் ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க. அதுக்கடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவுக்கு 170 அந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லை, தாராளமாகவே கொடுத்துருக்காங்க. சரி ஓகேப்பா, ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். நம்ம ஹோண்டாவோட SP 125 டிஸ்க் மாடலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 92,000 வரைக்கும் வருது. அதில் பேஸ் மாடல் ட்ரம் மாடல் போகிறப்ப ஜஸ்ட் உங்களுக்கு 88,000 நீங்கள் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் முடிச்சலாம். ப்ரைஸிங் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பஜாஜோட ஃப்ரீடம் 125 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பேசிக் மாடலே உங்களுக்கு 95,000 தான் ஸ்டார்டிங்கு. எப்படியும் ஆண்டோட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.2 அதை மாதிரி சம்திங் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் மித்த 125cc கம்பேர் பண்ணும்போது நம்ம பஜாஜ் கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. பட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சிஎன்ஜி இருக்குது, அதுக்கான கிட் இருக்குது. எல்லாம் ஃபஸ்ட் இன் டைமாக இருக்காங்கப்பா. இன்னும் காம்படிஷனே கிடையாது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. இவங்க வைக்கிறது தான் ப்ரைஸிங்கு. அதனால் இவங்க சராமாரி ப்ரைஸிங் கோட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லவே முடியாதுங்க. 95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு ஒரு 125cc சிஎன்ஜி பைக்குக்கு ரியலி ஒரு ஒர்த்தான ஒரு ப்ரைஸிங்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரைஸிங் கோட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாகவே இருக்குது. சரி ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த சிஎன்ஜி வெஹிக்கிள் யாரெல்லாம் எடுக்கலாம், இல்லை சிஎன்ஜி வேணால் நீங்கள் பெட்ரோல் ஆப்ஷனே போயிடலான்றப்ப யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎன்ஜி யாருக்கு சூட் ஆகுனா, உங்களுக்கு நியரபிள்லேயே ஃபஸ்ட்டு ஒரு சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்கணும். சிஎன்ஜி ஸ்டேஷனாக பெட்ரோல் பங்கு தான், அதில் சிஎன்ஜி ஆப்ஷன் வச்சு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஒன்று இருக்கணும். அது இல்லாமல் அந்த இடத்துல மெயினாக அதிகமாக கூட்டம் இல்லாமல் இருக்கணும். இல்லாமல் நான் கொஞ்சம் ஹெவி லாங் டிரைவ் ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி போனாலும் நீங்கள் ஒரு பெட்ரோல் பைக் போயிடுறது நல்லது. ஏன்னா வச்சிங்களா, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 லிட்டருக்கான பெட்ரோல் டேங்க் கொடுக்குறாங்க, 2 kgக்கான சிஎன்ஜி டேங்க்கு. ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 330 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு கொடுக்குது. பட் இருந்தாலும் எந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி அவைபிலிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது லாங் டிரைவில். ஆனால் நீங்கள் லாங் டிரைவ் போகிறப்ப நீங்கள் பெட்ரோல் பைக் போயிடலாம். நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறேன், அப்பப்போ கொஞ்சம் லாங் டிரைவ் போவேன், லைட்டாக தான் ரொம்பலாம் இருக்க போகிறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிஎன்ஜியை ட்ரை பண்ணிக்கலாம். சிஎன்ஜி ஸ்டேஷன் பக்கத்தில் அவைபிலிட்டி இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுங்க. சுருக்கவல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.